மாடம்பாக்கம் வியாபாரிகள் நல சங்கம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் சாலை விரிவாக்கம் செய்யும் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் வியாபாரிகள் நல சங்கம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மாடம்பாக்கம் சாலை விரிவாக்கம் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்படுவது குறித்து கண்டன ஆலோசனை கூட்டம் தலைவர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட தலைவர் இந்திரஜித் கலந்து கொண்டு நெடுஞ்சாலைத்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது எனவும் வியாபாரிகளுக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் பாதிப்பு இல்லாமல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்து மாவட்ட தலைவர் இந்திரஜித் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வின்சென்ட், தேவராஜ் மற்றும் மாடம்பாக்கம் வியாபாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி கடந்த சில தினங்களுக்கு முன்பு கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அறிமுகப்படுத்தினார். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட தமிழக வெற்றிக் கழக மாவட்ட அலுவலகத்தில் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர், புதுக்கோட்டை மாநகராட்சி கவுன்சிலர் பர்வேஸ் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பர்வேஸ் கொடி ஏற்றினார். இதன் பின்னர் பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை திருவப்பூர் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று தமிழ்நாடு பாண்டிச்சேரி அளவிலான 23ஆம் ஆண்டு யோகாசன வாகையார் போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டை திருவப்பூர் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அளவிலான 23ஆம் ஆண்டு யோகாசன வாகையர் போட்டியில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 1200 மாணவ மாணவிகள், பெரியவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் இன்று நடைபெறும் மாநில அளவிலான யோகாசன போட்டியில் இந்திய அளவில் முதலாவதாக ஒரு யோகாசனம் வகையை 1 நிமிடம் செய்பவர்களுக்கு தங்க நாணயம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டு தங்களுடைய உடலை வில்லாக வளைத்து பல்வேறு யோகாசனங்களை செய்து காண்பித்தது போட்டியில் வெற்றி பெறும் கடும் முயற்சி எடுத்தனர். புதுக்கோட்டையில் மக்களின் நலனுக்காக வைரங்குருதி பாசறை என்ற இரத்த பாசறையையும் இன்று அறிமுகப்படுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மக்கள் தங்களது குறைகளை தெரிவித்து 71 மணி நேரத்தில் குறைகள் தீர்க்கப்பட்டு வருகிறது. நிலையில் கடந்த 5 மாதங்களில் இந்த திட்டத்தின் மூலம் 350 மனுக்கள் பெறப்பட்டு அதில் 250க்கும் மேற்பட்ட மனுக்கள் தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்த இரத்த பாசறையில் யார் வேண்டுமானாலும் இணைந்து குருதி கொடை அளித்து பலரின் உயிரை காக்கலாம் எனவும் எம்எல்ஏ அறிவுறுத்தியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் மாவட்ட மக்கள் ரத்தம் கொடை கொடுப்பவர்கள் மட்டுமல்லாது ரத்தம் பெற விரும்புவது இதில் பதிவு செய்து கொண்டு பெறலாம். குருசுமலை குறித்து இன்றைய தமிழன் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். குமரி மாவட்டம் எல்லை பகுதியான 10 காணியில் குருசுமலை அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் கேரள மாநிலம் நெய்யாற்றின் கரை மறை மாவட்டத்தால் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். விழாவின் முதல் நாளன்று மதியம் 2 மணி முதல் நெய்யாற்றின் கரை மறை மாவட்ட இளைஞர் இயக்க தலைவர் அனுப் தலைமையில் கொடி பயணம் தொடங்குகிறது. தொடர்ந்து கொடி பயணமானது புனித பியூஸ் ஆலயத்தில் இருந்து குருசுமலை அடிவாரம் வரை நடைபெறுகிறது. மாலை 5 மணிக்கு நெய்யாற்றின் கரை மறை மாவட்ட ஆயர் வின்சென்ட் சாமுவேல் தலைமை தாங்கி திருவிழா கொடியை ஏற்றி வைக்கிறார். மாலை 6 மணிக்கு மலை அடிவாரத்திலிருந்து மலை உச்சிக்கு பங்கு தந்தை ஜஸ்டின் பிரான்சிஸ் தலைமையில் திருப்பயண நிகழ்ச்சி தொடங்குகிறது. தொடர்ந்து மலை உச்சியில் திருப்பலி நடக்கிறது. இதையடுத்து நெய்யாற்றின் கரை மாவட்ட ஆயர் தலைமையில் ஆடம்பர கூட்டு திருப்பலி நடக்கிறது. திருமயம் அருகே சித்தலாஞ்சாம்பட்டி கிராமத்தில் பெரிய அய்யனார் கோயில் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு காலை 6 மணி அளவில் மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடத்தப்பட்டது. புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, தேனி, தஞ்சை, திருச்சி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 14 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கு பெற்றன. பந்தயமானது பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. முதலில் நடைபெற்ற பெரிய மாடு பிரிவில் பந்தய தொலைவு போய் வர 8 மைல் தூரமாக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் 5 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறிய மாடு பிரிவில் 9 ஜோடி மாடு வண்டிகள் கலந்து கொண்டதால் பந்தயம் 2 பிரிவாக நடத்தப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள தூய மரியன்னை கல்லூரி இயற்பியல் துறையில் ஆகஸ்ட் 31 அன்று தேசிய விண்வெளி தினத்தை நினைவு கூறும் வகையில் இந்திய விண்வெளி முயற்சிகள் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது.
தூத்துக்குடியில் நட்சத்திர கல்லூரி திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் மூத்த விஞ்ஞானி டாக்டர் என் சிவசுப்பிரமணியன் சிறப்புரையாற்றினார். டாக்டர் சிவசுப்பிரமணியன் விண்வெளி அறிவியல் துறையில் தனது விரிவான அனுபவத்துடன் ஆழ்ந்த அறிவுடனும் விண்வெளி ஆய்வில் இந்தியாவின் பயணம் குறித்த தனது நுண்ணறிவு சொற்பொழிவால் பார்வையாளர்களை கவர்ந்தார். அவர் இஸ்ரோவின் பரிணாம வளர்ச்சி, முக்கிய மைல்கற்கள், விண்வெளி சம்பந்தப்பட்ட அறிவியல் மற்றும் சந்திராயன், மங்கள்யான் போன்ற விண்வெளி பயணங்களின் சமூக பொருளாதார தாக்கங்கள் மற்றும் சமீபத்திய சந்திர மற்றும் கிரக ஆய்வுகள் ஆகியவற்றை எடுத்து காட்டினார். அவரது உரை இயற்பியல் துறை மாணவர்களுக்கு உத்வேகத்தை அளித்தது. தூத்துக்குடி போல்பேட்டையில் பனைக்குடில் தமிழன் பாரம்பரிய உணவக திறப்பு விழா நடைபெற்றது. தூத்துக்குடியில் போல்பேட்டை கிழக்கு மெயின் ரோடு பெரிசான் பிளாசா அருகே பனைக்குடில் தமிழன் பாரம்பரிய உணவகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் DSF குழுமங்களின் நிர்வாக இயக்குனர் சந்திர மனோகரன் உணவகத்தை திறந்து வைத்தார். நிலாசி ஃபுட்ஸ் நிர்வாக இயக்குனர் சி செல்வின் பிரபு குத்துவிளக்கு ஏற்றினார். மேலும் செல்லம் குழும நிறுவனங்களின் தலைவர் சி பாலசுப்பிரமணியன் முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். வழக்கறிஞர் சிலுவை அனைவரையும் வரவேற்றார். கீர்த்தி மெட்டல் முருகன் நன்றியுரை வழங்கினார். பனைக்குடில் தமிழன் பாரம்பரிய உணவகத்தில் மதிய உணவாக பட்டசோறு, மட்டன் கறி, கனவா மசாலா, மீன் பொரியல், நாட்டுக்கோழி பிரட்டல், கனவா பொரியல், நெத்திலி மீன் ஆகியவை வழங்கப்பட்டது. கடையநல்லூரில் சமூக தீமைகளை கண்டித்து துண்டு பிரச்சாரங்கள், தெருமுனை கூட்டங்கள், விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்று வருகிறது. கடையநல்லூர் சமீப காலமாக தமிழகத்தில் அதிக அளவு மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் அதிக அளவு போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இளைய சமுதாயம் சீரழிவதை தடுக்கும் விதத்தில் தமிழ்நாடு ஜவ்ஹீத் ஜமாத் சார்பில் 10 மாதங்களுக்கு சமூக தீமைகளை கண்டித்து துண்டு பிரச்சாரங்கள், தெருமுனை கூட்டங்கள், விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு பகுதியாக அச்சன்புதூர் கிளை சார்பில் மாபெரும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மருத்துவ அணி இமாம் அப்துல் மஜீத், மாணவர் அணி அப்ரின் அல் ஷபி, வர்த்தக அணி எம் சுலைமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாகையில் 80 ஆண்டுகளாக குடியிருந்த வீட்டை நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்றாமல் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாகை அடுத்துள்ள நாகூர் பெரியார் தெருவில் கூரை வீட்டில் வசித்து வருபவர் ரஜினி. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக வசித்து வருவதாக கூறப்படும் ரஜினி தனது வீட்டு வாசலின் ஒரு பகுதியை பாபு என்பவருக்கு கார் பட்டறை வைத்துக் கொள்வதற்கு வாடகைக்கு விட்டிருந்தார். நிலையில் கார் பட்டறையில் அதிக சத்தம் வருவதாக அருகாமையில் வசிக்கும் பெண் ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். அதன்படி சம்பந்தப்பட்ட பட்டறை மற்றும் அதன் கொட்டகையை அப்புறப்படுத்துவதற்கு நாகை நகராட்சி அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நாகை நகராட்சி கட்டிட ஆய்வர் தன்ராஜ் தலைமையில் நகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்ற வருகை தந்தனர். அப்பொழுது பட்டறைக்கு உரிய கொட்டகை மட்டும் அகற்றுமாறும் தங்கள் இருந்த வீட்டில் குடியிருப்பதாகவும் ரஜினி குடும்பத்தினர் தெரிவித்தனர். பின்னர் அதிகாரிகள் திரும்பி சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி வழித்தடம் துவங்கி வைத்தல் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி வழித்தடம் துவங்கி வைத்தல் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ், மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா ஆகியோர் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார்கள். அரபிக்கடல் பகுதியில் உருவான அஸ்னா புயலையொட்டி கடலூர் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் உருவான அஸ்னா புயலையொட்டி கடலூர் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் கூண்டு எச்சரிக்கை ஏற்றப்பட்டுள்ளது. கட்ச் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பாகிஸ்தான் மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நீடித்து வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற்று இருக்கிறது. இந்த புயலுக்கு அஸ்னா என பாகிஸ்தான் பெயரிட்டு இருக்கிறது. இது மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி இது குஜராத்தின் நலியாவுக்கு மேற்கே 250 கிலோமீட்டர், தென்மேற்கு மேற்கே 160 கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையொட்டி கடலூர் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கோவையில் என்னுடைய உறவுகள் எல்லாம் இங்குதான் இருக்கின்றது என
மெய்யழகன் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் கார்த்திக் பேட்டியளித்துள்ளார். கோவையில் என்னுடைய உறவுகள் எல்லாம் இங்குதான் இருக்கின்றது என மெய்யழகன் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் கார்த்திக் பேட்டியளித்துள்ளார். அப்போது பேசிய அவர், இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் சூர்யாவும் ஜோதிகாவும் இணைந்து தயாரித்துள்ள மெய்யழகன் என்ற திரைப்படத்தில் கார்த்தியும் அரவிந்த் சுவாமியும் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். மேலும் ஸ்ரீதிவ்யா கதாநாயக நடித்திருக்க ராஜ்கிரண், ஜெயபிரகாஷ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு கோவிந்தா வசந்தா இசையமைத்துள்ளார். இப்படம் வருகிற செப்டம்பர் 27ஆம் தேதி வெளியாக உள்ளதால் படத்திற்கான ப்ரமோஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் படத்தின் இசை வெளியீட்டு விழா கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கார்த்திக், ஸ்ரீதிவ்யா, அரவிந்த் சுவாமி, பிரேம்குமார் உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்டனர். கோவையில் பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கோவையில் நாட்டில் பெண்களுக்கு டிஜிட்டல் முறையில் ஆன்லைன் துன்புறுத்தல், வெறுப்பூட்டும் பேச்சு, புகைப்படங்களை தவறாக பயன்படுத்துதல், மிரட்டல், ஆன்லைனில் பின்தொடர்ந்து தொந்தரவு செய்தல், ஆபாசமான விஷயங்கள் அனுப்புதல் உள்ளிட்ட சைபர் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இத்தகைய இணையவழி குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கான முழு முயற்சிகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நிலையில் இந்த சைபர் கிரைம் குற்ற சம்பவங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி கோவை நேரு விளையாட்டு அரங்கம் முன்பு நடைபெற்றது. ஃப்ரீடம் ரன் எனும் தலைப்பில் 5 கிலோமீட்டர் பிரிவில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் என பலர் கலந்து கொண்டனர். முசிறி MID கல்வி நிறுவன வளாகத்தில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சார்பில் தட்டச்சு தேர்வுகள் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் MID கல்வி நிறுவன வளாகத்தில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சார்பில் தட்டச்சு தேர்வுகள் நடைபெற்றது. தேர்வுகளில் முசிறி, குளித்தலை, தொட்டியம், மேக்கால், நாயக்கன்பட்டி, ஐயர்மலை, லாலாப்பேட்டை, மகாதானபுரம், மாயனூர் ஆகிய பகுதியிலிருந்தும் 33 தட்டச்சு பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இளநிலை வகுப்புகளுக்கு 1200 நபர்களும், முதுநிலை வகுப்புகளுக்கு 918 நபர்களும், புதுமுக இளநிலை வகுப்புகளுக்கு 31 நபர்கள் உள்பட 2149 நபர்கள் தேர்வு எழுதினர். தேர்வுகளில் திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்ற திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பர்கூரில் வடக்கு ஒன்றிய திமுக மற்றும் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் அஞ்சூரில் திமுக பொது உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அவைத்தலைவர் AC நாகராஜ் மற்றும் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் நாகராசன், வெற்றி செல்வன், சுகவனம், செங்குட்டுவன், மாலதி நாராயணசாமி, லட்சுமி பிரியா, தேவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கோவை BBG செவிலியர் கல்லூரியின் 20வது பட்டமளிப்பு விழா மற்றும் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகள் கல்லூரியின் முதல் பட்டமளிப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை சரவணம்பட்டியில் உள்ள BBG செவிலியர் கல்லூரியின் 20ஆம் பட்டமளிப்பு மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் பட்டப்படிப்புகள் கல்லூரியின் முதல் பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது. BBG கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் SP தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் தாளாளர் சாந்தி தங்கவேலு, துணைத் தலைவர் அக்ஷய், BBG மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளின் துறை இயக்குனர் டாக்டர் அஸ்வின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றினார். புலிதேவர் திருவுருவ சிலைக்கு அமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே புலிதேவரின் 309வது பிறந்தநாள் நிகழ்வை முன்னிட்டு அவரின் சொந்த ஊரான நெல்கட்டும் சேவல் கிராமத்தில் உள்ள மாளிகையில் அவரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார், சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, சதன், திருமலைக்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க கூட்டங்களுக்கு உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அடிக்கல் நாட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில்
புதிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை தொடங்கி வைத்து ரூபாய் 1.35 கோடி மதிப்பீட்டில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டி ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டட சமுதாய கூடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சத்திய புவனா, பொன்ராஜ், சரவணன், காந்திநாதன், சுபாஷினி, ஜெயசித்ரகலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர் கனமழையால் எடப்பாடி அடுத்த தேவூர் அருகே உள்ள சரபங்கா நதி தடுப்பணை நிரம்பி ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தடுப்பணை அருகே பூங்கா அமைக்கவும் ஆபத்தான முறையில் பொதுமக்கள் தடுப்பணையை கடந்து செல்வதால் தடுப்பணையின் குறுக்கே பாலம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த தேவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் தேவூர், மயிலாம்பட்டி, சரபங்கா நதி தடுப்பணை நிரம்பி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் இக்காட்சி அனைவரையும் மேய்சிலுக்க வைக்கிறது. மேலும் இந்த தடுப்பணையின் மூலம் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெற்று வருகின்றன. இந்த தடுப்பணையின் மீது 15க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் தினம்தோறும் சென்று வருகின்றனர். மேலும் தற்பொழுது தொடர் மழையின் காரணமாக சரபங்கா நதி தடுப்பணை நிரம்பி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனங்களிலும் நடந்து சென்றும் வருகின்றனர். இதனால் தடுப்பணையில் தவறி விழுந்து உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த தடுப்பணையின் குறுக்கே பொதுமக்கள் நலன் கருதி உயர்மட்ட பாலம் அமைத்து கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தென்காசியில் நகராட்சி சாதாரண கூட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் பழைய குற்றாலத்தை வனத்துறையிடம் ஒப்படைப்பதை தடுக்க வேண்டி தென்காசி நகர்மன்ற 20வது வார்டு உறுப்பினர் சையது சுலைமான் என்ற ரஃபீக் கொடுக்கப்பட்டுள்ள மனுவில் கூறியுள்ளது. பழைய குற்றால அருவியை வனத்துறையிடம் ஒப்படைக்க எடுக்கும் நடவடிக்கை உடனடியாக கைவிட வேண்டும். தற்பொழுது இரவு 8 மணிக்கு மேல் குளிக்க அனுமதி இல்லை என்றும், ஆணை பிறப்பதை கண்டித்து திரும்ப பெற வேண்டும் என்றும், 24 மணி நேரமும் பொதுமக்கள் குளிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அதில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் குப்பச்சிப்பாறை கிராமத்தில் ரோட்டரி கிளப் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு 100 கறவை மாடுகள் வழங்கும் கோதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் குப்பச்சிப்பாறை கிராமத்தை ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் கோரமண்டல் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் மாநகர் கிருஷ்ணகிரி இணைந்து வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். குப்பச்சிப்பாறை கிராமத்தை ரோட்டரி கிளப் தத்தெடுத்து மேம்பாட்டு பணிகளை செய்து வருவதால் அவ்வப்பொழுது இந்த கிராமத்தில் ஏழை எளிய மக்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் இன்று ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் கோரமண்டல் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் மாநகர் இணைந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் குப்பச்சிப்பாறை கிராமத்தில் ரோட்டரி கிளப் சார்பில் ஏழை மக்களுக்கு 100 கறவை மாடுகள் வழங்கும் கோதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் குப்பச்சிப்பாறை கிராமத்தை ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் கோரமண்டல் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் மாநகர கிருஷ்ணகிரி இணைந்து வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். குப்பச்சிப்பாறை கிராமத்தை ரோட்டரி கிளப் தத்தெடுத்து மேம்பாட்டு பணிகளை செய்து வருவதால் அவ்வப்பொழுது இந்த கிராமத்தில் ஏழை எளிய மக்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் இன்று ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் கோரமண்டல் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் மாநகர் கிருஷ்ணகிரி இணைந்து கோதானம் நிகழ்ச்சி நடத்தினர். இதில் ஏழை குடும்பத்தினர் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் அவர்களுக்கு இந்த கறவை மாடு வழங்கப்பட்டது. உடனடியாக பால் கறக்கும் பருவத்தில் உள்ள கறவை மாடுகளை வழங்கி ஏழை மகளிர் வாழ்வாதாரம் மேம்பாடும் வகையில் இன்று கோதானம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சென்னை மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர்கள் நல சங்கத்தில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர்கள் நல சங்கத்தில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சென்னை மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர்கள் நலசங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பும் 2024ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டமும் நடைபெற்றது. இதற்கு சங்க தலைவர் டி. பாலு குரு தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக நடிகர் மைம் கோபி, வழக்கறிஞர் சாந்தகுமார் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளர் மைம் கோபி கடந்த 10 ஆண்டுகளாக சுகாதார ஆய்வாளர்களை பணியாற்றி வருவதாக அவர் கேடயங்களை வழங்கி சிறப்பித்தார். தஞ்சையில் நடைபெற்ற வேளாண் இயந்திரங்கள் செயல் விளக்க முகாம் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர். தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவன வளாகத்தில்
தமிழக அரசின் வேளாண் பொறியியல் துறை சார்பில் மாவட்ட அளவிலான இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் செயல்பாடு பராமரிப்பு குறித்த சிறப்பு முகாம் சனிக்கிழமை நடைபெற்றது. இந்த முகாமுக்கு மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமை வகித்தார். இதில் 14 நிறுவனங்களில் இருந்து வேளாண் கருவி இயந்திரங்கள் விவசாயிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டன. வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் இயக்குதல், பராமரித்தல், பழுதுகளை கண்டறிதல், உதிரி பாகங்கள் பற்றிய தெளிவுரை விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. தஞ்சையில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோவில் மகாநந்தியம் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் உடனாடிய பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது. பெரிய கோவிலில் மகாநந்தியம் பெருமானுக்கு மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறும் நிலையில் ஆவணி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி, அரிசி மாவு பொடி, மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், கரும்புச்சாறு, சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தியம் பெருமான் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. தென்காசியில் மாமன்னர் புலிதேவரின் 309வது பிறந்தநாள் விழாவில் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தென்காசியில் மாமன்னர் புலிதேவரின் 309வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அவரது சொந்த ஊரான நெல்கட்டும் செவல் பகுதியான விழா கோலம் பூண்டுள்ளது. நிலையில் அதிமுக சார்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் முன்னாள் அமைச்சரும் கழக பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் விஸ்வநாதன், தளவாய் சுந்தரம், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, அமைச்சர் RP உதயகுமார், ராஜன் செல்லப்பா, VM ராஜலட்சுமி, சண்முகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் புதிய பேருந்து நிலையம் ஜனவரி மாதத்திலிருந்து பயன்பாட்டிற்கு வரும் என ஸ்ரீரங்கம் MLA பழனியாண்டி பேட்டியளித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் புதிய பேருந்து நிலையம் ஜனவரி மாதத்திலிருந்து பயன்பாட்டிற்கு வரும் என ஸ்ரீரங்கம் MLA பழனியாண்டி பேட்டியளித்துள்ளார். அப்பொழுது பேசிய அவர், காவிரியில் உரிய நேரத்தில் பாசன நீர் திறந்தும் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி அந்த நல்லூர் ஒன்றியம் புதுவாத்தலை மற்றும் ராமவாத்தலை வாய்க்கால்களில் கரை உடைப்பு மற்றும் தடுப்பு சுவர் சேதமானதால் பாசன பகுதியில் தண்ணீர் வந்து சேர்வது தாமதமானதால் விவசாயிகள் திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாடியிடம் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதிகாரிகளை நேரில் சந்தித்து வாய்க்கால்களை சீரமைத்தார். சேலம் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேலூர் அடுத்த நடுப்பட்டி கிராமத்தில் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணி தீவிரமடைந்து வருகிறது. இந்த நிலையில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இங்கு வலம்புரி விநாயகர், பஞ்சமுக விநாயகர், நத்தன கணபதி, ராஜ கணபதி உள்ளிட்ட பல்வேறு வகையான விநாயகர் சிலைகள் உள்ளன. அரை அடி உயரம் முதல் 10 அடி உயரம் வரை விநாயகர் சிலைகள் உள்ளன. 12,000 ரூபாய் வரை மதிப்பிலான விநாயகர் சிலைகள் உள்ளன. இதில் அரசின் விதிமுறைகளின்படி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு களிமண், கிழங்கு மாவு, பேப்பர் கூழ் ஆகியவற்றை கொண்டு நீர்நிலைகளில் எளிதில் கரையும் வகையில் ஆகம விதிப்படி விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகின்றன. மேலும் ரசாயன பூச்சிகள் ஏதுமின்றி மாசுபடாத வகையில் சிலைகள் தயாரிக்கப்படுகிறது. பம்மல் சங்கரா கண் மருத்துவமனை மற்றும் மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி பல் மருத்துவமனை இணைந்து மாபெரும் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு நகராட்சிக்குட்பட்ட அண்ணா நகரில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் ஜகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரோஜா சாமிகள் 90வது ஜெயந்தியை முன்னிட்டு பம்மல் சங்கர கண் மருத்துவமனை மற்றும் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி பல் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச சிறப்பு மருத்துவ முகாமை செங்கல்பட்டு நகர்மன்ற தலைவர் தேன்மொழி நரேந்திரன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இம்மருத்துவ முகாமில் இலவச கண் சிகிச்சை சம்பந்தமாக கண்புரை அறுவை சிகிச்சை தேர்வு முகாம், கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் உரிய பரிசோதனை நடைபெற்றது. முக்கிய பிரமுகர்கள், ஆதிபராசக்தி மருத்துவமனை மருத்துவர்கள், பம்மல் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆனந்தநல்லூர் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 2024-26 ஆண்டுக்கான பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆனந்தநல்லூர் ஊராட்சியில்
ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 2024-2026 ஆண்டுக்கான பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு கூட்டம் பள்ளி தலைமை ஆசிரியர் தேன்மொழி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பள்ளி மேலாண்மை குழு தலைவராக அமலா முருகன், துணைத் தலைவராக ராஜேஸ்வரி மற்றும் 22 உறுப்பினர்கள் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியின் முடிவில் SMC தலைவர் அமலா முருகன், முன்னாள் மாணவி ஆனந்தாயி இவர்கள் சேர்ந்து பள்ளிக்கு 15,000 ரூபாய் மற்றும் ஸ்பீக்கர் செட் அன்பளிப்பாக வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஜெசிந்தா மேரி, ரமேஷ், தனலட்சுமி மற்றும் பவானி, ரேகா, தனம், பரமேஸ்வரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் மேல ராதாம்பூர் ஸ்ரீ மகா காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மேல ராதாம்பூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வருகின்ற ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு விமான கலசத்திற்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஸ்ரீ காளியம்மனுக்கு மகா அபிஷேகமும் தீபாரதனையும் காட்டப்பட்டது. கோயிலின் திருப்பணிகள் பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு நிதி பங்களிப்புடன் செய்யப்பட்டது. சர்வசாதகம், குஞ்சமேடு கைலாசநாதர் சிவாச்சாரர் மற்றும் கோவில் சிற்ப வேலைப்பாடுகளை பரமகுரு சிற்பி ஆகியோர் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கிராம நிர்வாகிகள் அலெக்சாண்டர், காந்தி மோகன், அன்பழகன், ரவி, செந்தில் மற்றும் ராமகிருஷ்ணன், சிதம்பரநாதபுரம் ராஜா, முருகன் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா சாலையில் தமிழ்நாடு பாதுகாப்பு கூட்டமைப்பு சங்கத்தின் தலைமையில் நடைபெற்றது. டாக்டர் அம்பேத்கர் பத்திரிகை மற்றும் ஊடக பாதுகாப்பு நல சங்கம் மற்றும் தமிழ் ஊடக மற்றும் பத்திரிகையாளர்கள் நல சங்கத்தின் முன்னிலையிலும் மேலும் அனைத்து ஒட்டுமொத்த சுமார் 48 பத்திரிகையாளர்கள் சங்கத்தினரும் ஒன்றிணைந்து அரசு அடையாள அட்டையை வழங்கிடக் கோரி 24 அம்ச கோரிக்கையை வழங்கிடக் கோரி தலைமை செயலகம் கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்தினர். மேலும் சாலை மறியலில் முற்பட்ட போது போலீசாருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மேலும் சாலை மறியலில் ஈடுபட்ட பொழுது போலீசாரால் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்து பிறகு விடுவித்தனர். குண்டடம் ஒன்றியத்தில் வருகின்ற முப்பெரும் விழாவை சிறப்பாக அனைவரும் கொண்டாட வேண்டுமென நடைபெற்ற பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த குண்டடம் ஒன்றியத்திற்குட்பட்ட குண்டடம் கிழக்கு ஒன்றியம், குண்டடம் மேற்கு ஒன்றியம், ருத்ராவதி பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஈஸ்வர சொட்டிப்பாளையம் சமுதாய நலக்கூடத்தில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் இள பத்மநாபன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் கூறுகையில், வருகின்ற செப்டம்பர் மாதம் திமுக சார்பில் முப்பெரும் விழா நடைபெற இருக்கிறது. இந்த விழாவை அனைவரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என நடைபெற்ற பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கீரிப்பாறை அருகே உள்ள காளிய தேசத்தில் காற்றாற்று வெள்ளத்தில் மூழ்கி சென்னையை சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் பலியானார். சென்னை ராயபுரம் பகுதியை சேர்ந்தவர் அசோக். இவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வந்தார். இவருக்கு மனைவியும் ஒரு பெண் குழந்தையும் உண்டு. தற்பொழுது மனைவி 8 மாத கர்ப்பிணியாக உள்ள நிலையில் நேற்று மதியம் காளிகேசத்துக்கு காரில் சுற்றுலா சென்றுள்ளார். அங்கு குளித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்தார். இது குறித்து கீரிப்பாறை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் விரைந்து வந்து அசோக்கின் உடலை கைப்பற்றி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து கீரிப்பாறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சி அண்ணாமலை கோட்டை கிராமத்தில் கனவு என்ற நோக்கில் ஓபி உரிமைகளை பெற மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சி அண்ணாமலை கோட்டை கிராமத்தில் கனவு என்ற நோக்கில் ஓபிசா உரிமைகளை பெற மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதனை எம்எல்ஏ டாக்டர் சரஸ்வதி, எம்பி பிரகாஷ் மற்றும் கிராம ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன், ஓபிசா ரைட் அமைப்பு தலைவர் சபாபதி துவக்கி வைத்தனர். இதில் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. கோவையில் சூலூர் காவல் நிலைய ஆய்வாளர் மாதையனுக்கு வியாபாரிகள் மலர் கிரீடம் வைத்து பாராட்டு தெரிவித்தனர்.
கோவை மாவட்டம் சூலூரில் அதிகரித்து வந்த குற்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்தி சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தியதில் ஆய்வாளர் மாதையனின் பங்கு குறிப்பிடத்தக்கது. அவரது தலைமையின் கீழ் சூலூர் காவல்துறையினர் பல்வேறு சவால்களை சமாளித்து குற்ற சம்பவங்களை வெகுவாக குறைத்துள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை சூலூர் காவல் நிலையத்திற்கு வந்த வியாபாரிகள் ஆய்வாளர் மாதையனுக்கு மலர் கிரீடம் வைத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவி பாராட்டினர். பல்லடம் அருகே வீட்டின் கதவின் பூட்டை உடைத்து 4 சவரன் தங்க நகைகள், கேமரா திருடிய சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த வடகபாளையத்தை சேர்ந்தவர் விஜயகுமார் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த 30ஆம் தேதி காலை வேலைக்கு சென்றுவிட்டு மாலை வீட்டுக்கு வந்தபொழுது வீட்டின் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்ததும் உள்ளே சென்று பார்த்தபொழுது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 4 சவரன் தங்க நகைகள் மற்றும் விலை உயர்ந்த கேமரா திருடு போயிருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த விஜயகுமார் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். நேற்றிரவு போலீசாரின் வாகன தணிக்கையில் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை நிறுத்தி விசாரித்த பொழுது அவர் முன்னுக்கு பிறனாக பேசினார். இதையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் வடகபாளையத்தை சேர்ந்த பிரபாகரன் என்பதும் விஜயகுமார் வீட்டின் கதவின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று நகை திருடியதும் தெரிய வந்தது. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் 1000 ஆண்டுகள் பழமையான தீர்த்த கிணற்றை திறந்து தூர்வாரும் பணியை கோவில் நிர்வாகிகள் மேற்கொண்டனர். கன்னியாகுமரியில் பிரசித்தி பெற்ற கன்னியாகுமரி பகவதி அம்மன் ஆலயமானது 300 ஆண்டுகளுக்கு முன்பு பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயமாகும். இக்கோவிலின் உள்பிரகாரத்தில் வடக்கு பக்கம் பழமையான புனிதமான தீர்த்த கிணறு ஒன்று உள்ளது. இந்த தீர்த்த கிணற்றிலிருந்து தினசரி பகவதி அம்மனுக்கு அபிஷேகத்திற்குரிய நீர் மேலும் நெய்வேத்தியத்திற்கு புனித நீர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்து அறநிலைத்துறை அறங்காவலர் குழு தலைவர் பிரபா ராமகிருஷ்ணன் கோவிலை ஆய்வு செய்தார். அந்த தீர்த்த கிணற்றில் பக்தர்கள் காணிக்கை செலுத்திய பணம் இருப்பது தெரிய வந்தது. இதனை தமிழக அரசின் அனுமதி பெற்று இந்த நாணயங்களை அகற்றி அதை உண்டியில் சேர்க்கவும் மேலும் அந்த கிணற்றை தூர்வாரும் முடிவு செய்தார். அதன் அடிப்படையில் இன்று 1000 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்த தீர்த்த கிணற்றை திறந்து தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அந்த நாணயங்களையும் அங்கிருந்து அகற்றி எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. வால்பாறையில் கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தற்காலிக பேராசிரியர்கள் 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் அரசு கலை மற்றும் அறிவியல் பயிலும் மாணவிகளுக்கு தொந்தரவு கொடுத்த 4 தற்காலிக பேராசிரியர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு பேரில் வால்பாறை டிஎஸ்பி தலைமையில் சதீஷ்குமார், தற்காலிக உதவி பேராசிரியர் அன்பரசு, லேப் டெக்னீஷியன் முரளிராஜ், தற்காலிக உதவி பேராசிரியர் ராஜபாண்டி, தற்காலிக உதவி பேராசிரியர் ஆகிய 4 பேர் இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். படப்பை அடுத்த ஓரகடம் மேம்பாலம் பழுதடைந்து வருவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வாலாஜாபாத் வழியாக ஓரகடம் படப்பை வழித்தடத்தில் தாம்பரத்திற்கு அரசு பேருந்துகள் மற்றும் சரக்கு லாரிகள் ஏராளமாக வந்து செல்கிறது. நிலையில் ஓரகடம் மேம்பாலம் குண்டும் குழியுமாக பழுதடைந்து வருவதால் வாகன ஓட்டிகள் சிரமப்படுவதாக கூறுகின்றனர். ஆகவே நெடுஞ்சாலைத்துறையினர் விபத்துகள் நடப்பதற்கு முன்பாக சாலையின் மேம்பால பகுதியை சரி செய்யும்படியாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்தனர். ஜெயங்கொண்டம் அருகே 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த முதியவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த விக்கிரமங்கலம் அருகே பெருமாள் தீனூர் கிராமம் காலனி தெருவை சேர்ந்தவர் அரியமுத்து என்பவர். இவர் 13 வயது சிறுமிக்கு வெற்றிலை பாக்கு போட்டுக்கொள்ள கற்றுத்தருவதாக கூறி அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இது குறித்து சிறுமியின் தாயார் ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து முதியவர் அரியமுத்துவை போக்சோ சட்டத்தில் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கும் முதியவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் மற்றும் மூலனூர் சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் வீடுகளில் வளர்க்கப்படும் ஆடுகளை அப்பகுதியில் உள்ள வெறிநாய்கள் கடித்துக் கொண்டு விடுவதாக விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் மற்றும் மூலனூர் சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் வீடுகளில் வளர்க்கப்படும் ஆடுகளை அப்பகுதியில் உள்ள வெறிநாய்கள் கடித்துக் கொண்டு விடுவதாக விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அப்பகுதி மக்கள்
பலமுறை நாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த சொல்லி மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இதனால் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 400க்கும் மேற்பட்ட ஆடுகள் நாய்களால் கடித்துக் கொள்ளப்பட்டுள்ளன. இதனை கண்டித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வாயில் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு நிகழ்ச்சிகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியோடு. வணக்கம்.